உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அன்புமணி, திருச்சியை அடுத்த கூத்தைப்பார் பேரூராட்சியின் 11வது வார்டு உறுப்பினரும் திமுக இளைஞரணி செயலாளருமான ரஞ்சித் குமார் அடையாளம் தெரியாத கும்பலால் வழிமறித்து கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆளும் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி கவுன்சிலரின் உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கை திமுக அரசு சீர்குலைத்திருப்பது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த 5 ஆண்டுகளில் 8750க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்ற எந்த அக்கறையும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இல்லை என்றும் விமர்சித்துள்ளார். மக்களை காக்க தவறிய திமுக அரசை இன்னும் 3 வாரங்களில் தமிழ்நாட்டு மக்களே விரட்டியடிப்பார்கள் என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார்.